வாங்கம்மா உள்ள இருக்க நம்ம முத்துப்பட்ட ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்பதான் முதல்ல நம்ம வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்துல ஒரு பெல் மாதிரி பட்டன் நிக்குதுல அதை அமுத்துங்கம்மா. அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ள போகலாம். வாங்கம்மா கமாண்ட் ஆஃப் த டேவை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் மாமி. வலைக்கும் சலாம்மா. இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்துச்சு மாமி. எனக்கும் உங்கள் சேனலை ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாவுக்கும் சரி, எனக்கும் சரி, எங்கள் மூமாக்கும் சரி உங்கள் வீடியோஸ் அவ்வளோ பிடிக்கும் மாமி. உங்கள் வீடியோஸ் பார்த்தா தான் நிம்மதியாக இருப்போம் மாமி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என் கமெண்டையும் படிக்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் கமெண்டையும் படித்தாச்சுமா, ரொம்ப சந்தோஷம். 3 தலைமுறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னு நினைக்கிறப்போ, மூமா அம்மா நீங்கள் ஒரு 3 தலைமுறை ஆளுகளுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. சப்போர்ட் பண்ணுங்கம்மா. மனிதர்கள் சில நேரம் நிறம் மாறலாம், அவர் கொண்ட குணங்களும் நலங்களும் நிறம் மாறுமா. மரங்களை தேடி என்னடா அங்க வந்து பார்த்துக்கிட்டு தப்பு தப்பா பாடிட்டு கிடக்குறா. ஏன்டா கொட்டி முஸ்தபா? ஆமா அப்படியே சரியா பண்ண மட்டும் என்ன பைசா தரப்போறா? என்ன தெரிஞ்சா வீடெல்லாம் கட்ட போறான்னு கேள்விப்பட்டேன். ஆமா வீடு கட்டலான்றதா. ஏன் நீங்களும் எல்லாம் மாடி வீட்டுல வைக்கல, நானும் மாடி வீட்டுல இருந்தா என்ன, அதுக்கு தான் கட்ட போகுது. நான் எங்க தெரிஞ்சா மாடி வீட்டுல வைக்கிறேன், உன் கூட தான் கிடந்து அவதிப்படுறேன். கடைசியா நம்மளை பிரிச்சுட்டா. அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போதே. புதுசா கட்டுற வீட்டுல நமக்கு ஒரு சின்ன ரூம் என்ன கட்டணும். சும்மா அந்த மாதிரிலாம் வெட்ட வெளியில எப்போ படுக்க முடியாது. ஆமா பெரிய கல்யாண மாப்பிள்ள உங்களுக்கு தனியா ரூம் வேணுமா? அம்மா அப்படிதான் சொல்லிட்டு ஜென்ஸா. நானும் பெரிய பேராகி போய்கிட்டே இருக்கேன்ல, அடுத்த வருஷம் 6வது. ஆமா எவ்வளோ நாளைக்கு அப்படியே வெட்டரில் கிடக்குறது, வரவங்க போறவங்களாம் பார்த்துட்டு போறாங்க. நல்லா இப்ப நீ தூங்கும் போது டவுசரை போட்டுக்கிட்டு தூங்கு, அதுவே பெரிய இதுதான் உனக்கு. ஆமா அம்மா என்ன பண்றது, டவுசரே கலந்து விழுந்துருது தூங்கிட்டு இருக்கும்போது. ஆமாம்மா இதெல்லாமா பண்ண முடியும். வெயில் காலத்துக்கு டவுசர்லாம் தான் நல்லா இருக்கும். சும்மா ரூம் கட்டுறேன்னு ஏனத்தனமாக கட்டப்படாது. நல்லா பால்கனி வச்சு ஃபுல்லாக கிளாஸ் ஒர்க் பண்ணி அங்கிட்ட வந்து மணி பிளான்ட்டு சார் வந்து காலைல அங்கிட்ட உட்காந்து டீ குடிக்கிறாப்புல பால்கனியில் உட்காந்து அந்த மாதிரியா. வேணா உனக்கு நெட்டில் இமேஜ் எடுத்து அனுப்பி விட்றேன். நம்ம ஒன்று சொன்னால் கொத்தனார் ஒரு மாதிரி கட்டுவானுவோம். நம்ம ரூம் கட்டும் போதே நான் பக்கத்தில் நின்றுக்கிறேன், ஓகேவா? இப்போ உனக்கு யார் இப்போ தனியார் ரூம் கட்ட போகிறது? 7 மணிக்கு போய் அந்த ரூமில் உள்ள ஒரு ஜாமானை எடுத்துகிட்டு வாடான்னா திட்டு ஊட்டியாருவான் இருட்டாக்கிட்டு. ஒரு ரூம்ல தனியா படுக்க போறா. அவர் போடாத எந்திரிச்சு போடா. பொண்ணலைக்கு வர்றாங்களா வீட்டுக்கு? அல்ல ஜெயின்ஸ் நம்ம ரகசியத்தை கண்டுபிடிச்சால. இல்ல ஜெயின்ஸா அப்போலாம் வளர்ந்துட்டேன், அவெல்லாம் விட மாட்டேன் சரியா. அப்போலாம் பேய் கூட சண்டை போற அளவுக்கு பலம் வந்துருச்சு. அம்மா போட்டுட்டு எந்திரிச்சு பொண்ணலைக்கிற வீட்டுக்கு போறியா இல்லையா? போனீன்டா கத்து புறாட்டா வாழைப்பழம் நைட்டு பசியாரா அங்க வைக்கிறாங்க, போய் தின்னுவேன். ஏங்க இங்க கடந்து அவதிப்படுறான். என்னெல்லாம் யாருமே கூப்பிடல. நான் என்ன கூப்பிடாத வீட்டுக்கு போறதுக்கு என்ன ஒண்ணும் இல்லாதவனா? எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, இது இருக்கு, ஒரு இது இருக்கு, சொசைட்டில ஒரு இது இருக்கு. சொசைட்டினா கூப்பை கடை தானே, திறந்திக்கான்னு பார்த்துட்டு வர்றியா? நல்லா பாப்ப கூப்பை கடை கடமை வச்சு அறவே இல்லாம போச்சு ஜெயின்ஸா. மணி 6:30 மணி ஆகுது ஜெயின்ஸா. கூப்பை கடைக்காரெல்லாம் கூட்டிட்டு போய் வீட்டுல இப்ப பொண்டாடி பிள்ளைகளோட. ஏன் ஜெயின்ஸ் வந்ததும் வராதமா குட்டி முஸ்தாவை போட்டு வம்பு வளர்த்துக்கிட்டு இருக்க? அவன் பாட்டுக்கு தானே படுத்திருக்கான். எங்க சொல்லு கேக்குது பண்டி. இவனை பொண்ணு அழைக்கிற வீட்டுக்கு போடான்னு சொன்னேன். நைட்டு போய் அங்க போய் சாப்பிடுடான்னு போக மாட்டேன்னு உருண்டுகிட்டு கிடக்குறான். கேட்டா கூப்பிடலையா விளக்க மாறேன். அவன் வரலைன்னா விடு, நானே அவனுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிறேன். ஏ தம்பி இட்லி ஓகேவா நைட்டுக்கு? என்னது இட்லியா? நான் என்ன சுகர் பேசண்டா இட்லி தோசை எழுதிக்கிறதுக்கு? நூடுல்ஸ் வாங்கி தரீங்களா அரபியப்பா? அதெல்லாம் வாங்கி கொடுக்காதியா. நூடுல்ஸ் கீட்டல்ஸ் எல்லாம் நைட்டுல ராப்பட்டு திண்டினா ஒத்துக்கிற மாடா உட்படாத பண்ண. ஆமா அப்படியே கொத்துப்படா மட்டும் அப்படியே ஒத்துக்கிறேன். உண்மை யாதேன்சா இறை, நான் உனக்கு அழகான இட்லி தேங்காய் சட்னியும் வச்சு வாங்கிட்டு வந்து தர்றேன். வாழை இலையில கட்டி தருவோம், சூப்பரா இருக்கும். எல்லாருமேப்பா நீங்களும் சாப்பிடுங்க. நீங்க அம்மா கூப்பிட்டுச்சு பொண்ணலைக்க நான் போயிடுறாங்க. இட்டலியாம்ல இட்டலி என்ன எவனும் அடிமை சிக்கிட்டானா வீடு பூராக்கா இதை போட்டு வச்சுக்கிறாளுவோ. உச்சி குடும்பி விட்டு வேலிக்கும்ல போட்டு வச்சுக்கிறாளுவோ. லைட்டை உச்சி குடும்பி வீட்டுக்கெல்லாம் போடுவாளுவோ. நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் போட்டு விட்டா என்ன, கொஞ்சம் தூரம் கூட தான் இருந்தாலும் போடலாம்ல தோழி விட்டுண்டு. அதெல்லாம் நினப்பு வைக்காத பல்பலுக்கு. அதெல்லாம் உன்னிட்ட சொல்லணுன்ட்டு அவசியம் இல்லை. என்ன சந்தனம் மிஞ்சினா கழுத்துல தட்ட விடுங்கிற மாதிரி உங்க வீட்டுக்கெல்லாம் லைட்டு போட்டுக்கிறாள் போல. என்ன அண்டி எங்க வீட்டுல இதை விட பெரிய பெரிய டியூப் லைட் எல்லாம் போட்டு வச்சுக்கிறேன். இது என்ன மினட்டா முச்சு மாதிரி இம்பட்டு போட்டு கொண்ட லைட்டு எங்க வீட்டை வந்து பாரடி சுக்கொண்டு கண்டுபிடிச்சிட்டால. அது தொலைது என்ன பொண்ணு வரலையா? ஆமா ஆமா இவ கலெக்டர் ஆபீஸ்ல வேலை பாக்குறா, லேட்டா வர்றதுக்கு. பக்கிருச்சு வாடி. ஏன்டி மாப்பிள்ள வீட்டுல இருந்து உள்ள உட்காந்துக்கிறா? ஏன் கிடந்தா அலறா? வந்துட்டாங்களா?
மிஸ்டர் கொண்டு போய் வந்துட்டாகலாம் அப்பவே. அதான் எனக்கு தெரியுமே, தெரிஞ்சாலும் நீ உள்ள போ ஜெயின்ஸா, ஆள் இல்லாம இருக்கிற அவதிப்படுறான்னு சொன்னேன். வாசல் வந்து கதை அடிச்சிருக்காரு ஜெயின்ஸா. இப்படி ஒரு லைட் போடுறது உனக்கு பொறுக்கல. நாம ரசிதாவா வீட்டுக்கு லைட் போட்டிக்கிறா, இது பண்ணிக்கிறா, அது பண்ணிக்கிறான்னு கொஞ்ச நேரத்துல என்னோட பேசி பேசுறேன் ஜெயின்ஸா. உன்னை அவ்வளவு நம்புறாங்க. பட்டி மாடு வாய போடு. நான் எங்க சொன்னேன் இதெல்லாம்? ஏன் அவளை திட்டுறா? நான் தான் கேட்டுக்கிட்டு தானே இந்த அதெல்லாம் விழுந்துச்சு லைட்டு. நீ மெத்த கெட்ட முடியாதா ஜெயின்ஸா? நீனும் நான் மெத்த கெட்டவ தான் இருந்துட்டு போறேன். உனக்கு பின்னாடி நிக்கிறாள் அவ என்ன மெத்த நல்லவளா? உனக்கு அவ தேவலடிப்பா. லைட்டு தானே உங்களுக்கு பொண்ணு தானே. இன்னும் 2 டப்பா கிடக்குது. சீரியல் லைட்டை தர எடுத்துட்டு போய் கொட்டாயில மேல போட்டு போய் இடிச்சு உள்ள கட்ட போறீங்க மறுவா என்ன? அதுக்கு ஜெயின்ஸா கூரை மேல தான் போடுறப்ப வெயில் நேரம் ஒயர் உருவி கூரையில படுத்து வச்சுக்க. அப்புறம் குடும்பத்தோட நியூஸ் வர மாதிரி ஆயிரும். என்னங்கிறத பாத்துக்கோ. உன் லைட்டெல்லாம் எனக்கு வேணா. நான் வீடு கட்டி குட்டி போற அன்னைக்கு பாரு. வீடு பூரா ஒரே லைட்டு தான். நடந்தா லைட்டு, நின்றா லைட்டு, உட்காந்தா லைட்டு. உட்காந்தா லைட்டா பார்த்து ஜெயின்ஸா. உட்கார இடத்துல சாக்கு அடிச்சிட போகுது. எல்லாம் உட்கார்றவ பாத்துக்கிடுவாங்க. நீ கிளம்பு வராட்டி. அப்புறம் சம்பந்தி டூர் போறதுக்கு வேணாலும் சொல்லியாச்சா? சொல்லியாச்சு. டூர் போறதுக்கெல்லாம் சொல்லியாச்சு, அரேஞ்ச் பண்ணியாச்சு. தம்பி புல்லட்லேயே போறதாவள சொல்லிட்டு இருந்தாப்புல. ஆதிலா சொன்னுச்சு இப்போலாம் அப்படிலாம் எப்படி போக முடியுமா, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சர், அந்த மாதிரிலாம் எங்கேயுமே போகாதீங்க பைக்கில். காரு வச்சுட்டு காரில் போயிட்டு காரில் வந்திருக்கான், அதுதான் சரியானது. ஆமாம், இவனுக்கு இங்கே என்ன தெரியும்? ரோடெல்லாம் அங்கே உள்ள மாதிரியே கூட நினச்சிக்கிட்டு இருக்கான். எனக்கு ஒரு காடு வரும் மாடு வரும். பைக்கெலாம் ரொம்ப டேஞ்சருங்க. நம்ம ஊருக்குள்ள வண்டி ஓட்டுறது ரொம்ப இதாக இருக்குது. திடீர்னு மாட்டை வரட்டி விட்டுறானுங்க, பண்ணி குட்டி குடிக்க முடியாது. ஒரே பிரச்சனையாக இருக்குது. பரவாயில்லையா, கொஞ்சம் ஊருக்கு வந்து கொஞ்ச நாள்லேயே ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டியா. பன்னிக்குட்டி மட்டும் இல்லை, மனுஷனே பண்ணி மாதிரி திட்டு குறுக்க சொல்லுவான். 2 கால் பண்ணி மாதிரி விடியாருவானுங்க, 2 கால் நாய் மாதிரி விடியாருவானுங்க, திட்டு குறுக்க. எல்லாம் அந்த ஊரில் தான் இருக்குது. என்ன பண்ணி தொலைகிறத பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது. சர்றாட்டுன்னு பிரேக் அடித்தா ரோடு பூரா மண்ணு இழுத்து கொண்டு போய் கீழே விட்டுரும். நீங்கள் எல்லாம் என்னிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் புல்லட்டில் போகலான்னு ஆசைப்பட்டதே மாமா ஆதிலா தான். பைக்கில் எங்கேயுமே போனது இல்லைன்னுச்சு. சரி, அதனால தான் மாமா அது சொன்னேன். பார்த்தீங்களா, அவள் தான் சொல்லதா பைக்கில் போனதில்ல தான். நானே பெருசாக பைக் ஓட்ட மாட்டேன். ஆமாம், நீங்கள் போனாலும் நடந்து போகிறதில்ல, என்ன சைக்கிளில் போயிடுறது. ஆமாம், ஏமாம்மா கார் ஓட்ட பழகிக்கலாம்ல, ஒரு கார் வாங்கிடலாம்ல. காரெல்லாம் ஏற்கனவே வச்சிருந்தேன் தம்பி. கொண்டுட்டு போயிட்டு இந்த செவத்துக்கு அந்த செவத்துக்கும் முட்டிக்கிட்டு இருந்ததுனால உங்கள் மாமி தான் சத்தம் போட்டது, கார் வேணாம் ஒன்று வேணாம் உங்களுக்கு தூக்க இப்போ பேசிட்டு போயிருங்க. அப்புறம் விற்றுப்பிட்டேன். அதனால கார் வாங்கலை. எடுத்து பயங்கர லாஸ். பூரா ஒரு 4 பேர் விட்டு செவரு, காம்பவுண்டு செவரு உடஞ்சி போச்சு. கட்டி கொடுத்து காருக்கான செலவை விட காம்பவுண்டு கட்டுற செலவு கூட போயிருச்சு. நீங்கள் எப்படி சம்பந்தம் காரெல்லாம் ஓட்டுவீங்களா? அங்கே ரஷ்யாவிலலாம் கார் இல்லாமல் இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு ஒரு இடம் போகணுன்னா பஸ் எல்லாம் எதிர்பார்த்துக்கலாம், இருந்தாலும் வேலைக்கு ஆகாது. அதனால நம்ம கார் இருந்துச்சு, சொந்தமாகவே 2 கார் இருந்துச்சு. அது லெஃப்ட் சைடு டிரைவிங் தானே இருக்கலாம். அதனால அங்கே ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பாட்டுக்கு போயிட்டு இருப்போம். ஆட்டோமேட்டிக் வேற ஸ்கூட்டர் மாதிரி தான் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். மாப்பிள்ள, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் உனக்கு கார் ஓட்ட கற்று தரேன். நீ நேரம் ஒரு எதனா ஓட்டுவா, எனக்கு கத்தாரங்கிறடா. 2 பேரும் சேர்ந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் முதல்ல கற்றுக்கிட்டு ஒரு காரை வாங்குவோம். அதுக்கெல்லாம் முன்னாடி கண்ணு கொஞ்சம் பவர் கம்மியாக போயிட்டு இருக்கேன், அதை என்னன்னு பார்க்கணும். என்ன ரசீதா வல்லம்மா குமிஞ்சிருச்சு போல. நான் வானாண்டுதாம்மா சொன்னேன். ஊரு பண்ணதை கொண்டு வந்து குமிச்சு வச்சுக்கிறாங்கம்மா வளமைய. நம்மளுக்கு திருப்பி செய்யணும்லம்மா. நம்மளும் அப்படியா நினைக்கிறா? நம்ம செஞ்சதுக்கு தான் திருப்பி செஞ்சுக்கிறாங்கன்னு நினைச்சுக்க. நான் முரட்டு ஃப்ரிட்ஜா இருக்க. யாரு? சுல்தானி மாராத்தா. சுல்தானி மாராத்தாவா? 300 தானா காயின்னு அதுக்கு மேலையா? மறந்துட்டியா? பிரிட்ஜ் எல்லாம் முரட்டு பிரிட்ஜ் ஆக்கிதே. நான் ஜெயின்ஸா, நல்லா இருக்கிறியா? நல்லா இருக்கிற சுல்தானி மாராத்தா. நீங்க எப்படி இருக்கிறிய? கேள்வியே சரியில்லையே, பயங்கரமாவளோ கேட்குறாங்க. நாங்க எதுவுமே வாங்காம வந்துட்டோமே, எங்களுக்கு இதெல்லாம் தெரியாது பழக்கம்னு. அல்லாவே, இதெல்லாம் நீங்களும் செய்யறது இல்லம்மா. இங்க பொண்ணு வீட்டுக்கு சுத்தி உள்ள சொந்தக்காரவோ வளமேண்டு செய்யறது இப்ப எல்லாம் ஆயிருச்சு. இருந்தாலும் நம்ம சொந்த விட்டு போக கூடாதுன்னு இவ்வளவு வளமை கொண்டு வந்துக்கிறாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம பிள்ளைங்க வெளிநாட்டில் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியல. எல்லாரும் இப்படி பண்ணணும்னே நம்மளும் ஏதோ பண்ணணுமாக்குன்னு நினச்சிக்கிச்சு பிள்ளைக்கு. சரிம்மா, நேரம் ஆயிடுச்சு. பொண்ணு அழைச்சிக்கிட்டு நாங்கள் கிளம்பவா? ஆமாம்மா, ரொம்ப பொழுதுபட்டு போகக்கூடாது. போயிட்டு வாங்கலுவா. ஆமாம், இதோட இந்த வீடியோ முடிச்சு விட்ருவோம். கொஞ்சம் பேர் சொல்லியிருந்தீங்க, பர்த்டே விஷயம் சொல்லியிருந்தீங்க. வாங்கம்மா பார்த்துருவோம். சமீஹா, முர்ஷிதா, அஹிநாத், நாஜிரா, பாண்டிச்சேரி நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? ரைஹானா, தக்ஷினா, முபீனா, பாண்டிச்சேரி பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? 30ஆம் தேதி இன்னைக்கு உங்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. திருமண நாள் வாழ்த்துக்கள்மா. இன்ஷால்லா துவா செய்யலாம். வாட்ஸ்அப்லன்னு சொல்லியிருந்தீங்க. பேர் சொல்லலை, திரும்ப பேர் கேட்டோம், பதில் அனுப்பலை. ஓகேம்மா.
கமெண்ட்ல இருந்த பேர் வரைக்கும் நான் சொல்லியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கம்மா. யார் பேராவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. பர்த்டே விஷஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. மாமி உங்களுக்கு விஷ் பண்ணி விடுறோம்மா.